ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அக்டோபர் 25, எஸ்டர்டே அக்டோபர் 24 மார்க்கெட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று டீடைலா பார்க்கலாம். டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. நியூ மிலிட்டரி ப்ராஜெக்ட்ஸ் அதோட ஒர்க் பாத்தீங்கன்னா 79,000 crore. ஸோ இதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எஸ்டர்டே ஒரு பூம் ஆயிருக்கு. பாரத் டைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் 2%, BEL 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GRSC 2.3%, BEML 1%, மசகாண்டாக் 1.5%, மிஸ்ரா தத்துன் நிகாம் 1%, பாராஸ் டிஃபென்ஸ் 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. US சைனா பீஸ் டாக்ஸ் அக்டோபர் 30 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க சவுத் கொரியால. ஸோ இதனால எஸ்டர்டே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நால்கோ 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டல்கோ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹையை ரீச் பண்ணிருக்கு. 826.5 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. Hindustan Copper 3% increase ஆயிருக்கு. வேதாந்தா 3%, Hindustan Zinc 2%, NMDC Jindal Stainless, SAIL Jindal Steel எல்லாமே 1% வரைக்கும் increase ஆயிருக்கு. தைரோகேரோட ஓனரான டாக்கான் டெக்னாலஜிஸ் 10% ஷேர்ஸ் செல் பண்ணிருக்காங்க 668 crore. பட் ஆனா டெக்கான் தான் இன்னும் 61% ஆஃப் த கம்பெனி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே தைரோகேரோட ஷேர் பிரைஸ் 1.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 2:1 போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் எஸ்டர்டே தான். அதனாலயும் எஸ்டர்டே தைரோகேர் 1.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிப்லாவோட ஷேர் எஸ்டர்டே 3% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. எதனாலன்னா எலி லிலியோட டீல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பாசிட்டிவ் டீல்ல தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனாலும் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அனலிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அக்குமுலேட் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 1670 per ஷேர் சொல்லிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அபிஷியலா எஸ்டர்டே டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு மாறி இருக்கும். யாரெல்லாம் டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ எஸ்டர்டே பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் PV அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ அது டிமர்ஜிங்கான ப்ராசஸ் தான். அது CV இன்னும் நமக்கு செட்டில்மெண்ட் ஆயிருக்காது. அந்த 1:1 ரேஷியோ அது வந்து நவம்பர் 2025 தான் செட்டில்மெண்ட் ஆகும். ஆனா யாரெல்லாம் டாடா மோட்டார்ஸ் அவங்க இதுல வச்சிருக்கீங்களோ போர்ட்போலியோல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் நேம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அவினேஷ் ராய் நுவாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் கம்பெனிஸ் அதுவும் பேக்கேஜ்டு ஃபுட் கம்பெனிஸ் லைக் நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர் அண்ட் பிகாஜி ஃபுட்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு பூஸ்ட் இருக்கும் FMCG growthல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா நிறைய பேர் ஹையர் கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பிக் பேக் சைஸஸ்லாம் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல FMCGல ஒரு நல்ல growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 445 crore ஆர்டர் 1 பண்ணிருக்காங்க. 2kW சோலார் ரூஃப் டாப்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆர்டர் 38,699 ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கிடைச்சிருக்கு. இது ஒன்று 6 monthsல கம்ப்ளீட் செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஷேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 0.3% வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச மூவ் ஆயிருந்தது. டிமார்ட்டோட ராதாகிருஷ்ணன் தமானி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க 90 crore இன் லென்ஸ்கார்ட்ல. லென்ஸ்கார்ட் IPO அப்கமிங் வீக் இல்ல ஏர்லி நவம்பர்ல வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் டேட் இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல. அதுல 90 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க டிமார்ட்டோட தமானி. லென்ஸ்கார்ட் வந்து 2,150 crore ரைஸ் பண்றதா பிளான் போயிட்டு இருக்கு. அவங்களோட நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றதுக்காகவும் டெக்னாலஜி அப்கிரேட் பண்றதுக்காகவும் மார்க்கெட்ல அவங்களோட அவங்களோட பூஸ்ட் பண்றதுக்காகவும் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 90 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ராதாகிருஷ்ணன் தமானி. பாரத் ரசாயன் 2:2 ஷேர் ஸ்பிளிட் பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் 1:1 பாண்ட்ஸ் இஷ்யூ பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிசம்பர் 23 வந்து செட்டில் ஆயிடும் ஆஃப்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே பாத்தீங்கன்னா SBI லைஃப் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 6.6% டவுன் ஆயிருக்கு. 529 crore லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. அதுல இருந்து 494.6 crore கம்மி ஆயிருக்கு.
பிரீமியத்துல இருந்து கிடைக்கிற இன்கம் பாத்தீங்கன்னா 22.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24,848.3 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் அசெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 32,233 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SBIயோட லைஃப் ரேஷியோ பாத்தீங்கன்னா மோர் தென் 1 இருந்ததுன்னா அது வந்து குட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் 2.04 வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப கம்மி ஆயிருக்கு 1.94. பட் ஸ்டில் மோர் தென் 1ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. Yesterday Coforge Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. கம்பேரிசன் வைஸ்ல போட்டிருக்கேன். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 32% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,020 crore இருந்து 3,986 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 202 crore இருந்து 376 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டரிம் டிவிடெண்டா ₹4 per share தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் 31 ஜூலை. சாரி, ரெக்கார்ட் டேட் நான் தப்பா இருக்கு, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். டாக்டர் ரெட்டி Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எஸ்டர்டே ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா 9.8% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,828 crore கொடுத்திருக்காங்க. And then net profit after tax பாத்தீங்கன்னா 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 financial year 26ல 1,347 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 financial year 25ஓட கம்பேர் பண்றப்ப EBITDA பாத்தீங்கன்னா 3.2% டவுன் தான் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினும் 3 points கம்மியா இருக்கு. 25.8% இருந்து 22.8% கம்மியா இருக்கு. இந்தியால இருந்து கிடைக்கிற ரெவென்யூ மட்டும் 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,400 crore இருந்து 1,580 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட நார்த் அமெரிக்கால இருந்து கிடைக்கிற ரெவென்யூ பாத்தீங்கன்னா 13% டவுன் ஆயிருக்கு. 3,720 crore இருந்து 3,240 crore கம்மியாயிருக்கு. யூரோப்ல இருந்து கிடைக்கிற ரெவென்யூ பாத்தீங்கன்னா 138% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 580 crore இருந்து 1,380 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SBI கார்டும் எஸ்டர்டே Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 4,421 crore இருந்து 4,960 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் இன்கம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,136 crore கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கிடைக்கிற இன்கம் மட்டும் பாத்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,490 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. gross NPA பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது கம்மி பண்ணிருக்காங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் 3.27% இருந்து 2.85% கம்மி ஆயிருக்கு. ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் NPA பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்லைட்டா ஹையர் ஆயிருக்கு. 1.19% இருந்து 1.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.